இனிய காலை வணக்கம் மாணவர்களே. சென்ற வகுப்பில் அடாப் பேஜ் மேக்கரின் அறிமுகம் மற்றும் அதன் சன்னல் திரைகளின் அமைப்புகளை பற்றி தெளிவாக அறிந்தோம். அதன் தொடர்ச்சியாக தற்போது தொடர்புள்ள உரை தொகுதிகள். பேஜ் மேக்கரில் உள்ள எல்லா உரைகளும் உரை தொகுதி என்று அழைக்கப்படும். கலன்களின் உள்ளே வைக்கப்பட்டிருக்கும். உரை தொகுதினா பேராகிராஃப், நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, பத்தி பேராகிராஃப். இது எல்லாமே ஒரு கண்டெய்னர் மாதிரியான ஒரு அமைப்பில் உள்ளே வச்சுருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு உரை தொகுதியில் உள்ள உரையானது மற்றொரு உரை தொகுதிகளுக்குள் செல்லுமாறு ஒரு உரை தொகுதியை மற்றொரு உரை தொகுதியுடன் இணைக்கவோ அல்லது தொடர்புபடுத்தவோ முடியும். இவ்வாறு தொடர்புபடுத்தப்பட்டிருக்கும் உரை தொகுதிகளுக்கு உரை தொடர்புள்ள உரை தொகுதிகள், த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக் என்று பெயர். அப்போ என்ன பண்ணலாம், அதாவது ஒரு பேராகிராஃப் வந்து 2 பேராகிராஃப் இருக்கிறது, ஒரே பேராகிராஃபையும் நம்ம மெர்ஜ் பண்ணுறோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணால் அதுக்கு பேர் தொடர்புள்ள உரை தொகுதிகள். உரை தொகுதிகளுக்கு இடையே உள்ள உரையை இணைக்கும் செயல்முறைக்கு தொடர்புபடுத்தப்பட்ட உரை, த்ரெட்டிங் டெக்ஸ்ட் என்று பெயர். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தொடர்புள்ள உரை தொகுதிகள் வழியாக பாயும் உரை ஸ்டோரி எனப்படும். அப்போ நிறைய உரை தொகுதிகளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இணைச்சு, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நிறைய பேராகிராஃப் சேர்ந்தால் ஒரு எஸ்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம கொண்டு வர்றப்போ வந்து ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. உரை ஏற்றப்பட்ட பணிக்குறியில் உள்ள உரையை உரை தொகுதிகளுக்கிடையே பாய செய்வதற்கு மேற்குறிப்பிட்ட 2 வரிகளை பின்பற்றலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டோரி உருவாக்குறதுக்கு என்ன பண்ணலாம், மோர் தென் 1 உரை தொகுதியை வந்து இணைக்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம். உரை ஏற்றப்பட்ட பணிக்குறியை நீக்குவதற்கு கருவிப்பெட்டியில் உள்ள பாயிண்டர் டூலை கிளிக் செய்ய வேண்டும். இதனால் அதில் உள்ள உரை அழியாது. தொடர்புள்ள உரை தொகுதி என்பதை மேல் அல்லது கீழ்ப்பக்க கைப்பிடியில் உள்ள கூட்டல் குறியீட்டின் மூலம் அறிந்து கொள்ளலாம். தொடர்பற்ற உரை தொகுதி என்பது மற்ற உரை தொகுதிகளுடன் இணைக்கப்படாமல் தனியாக இருக்கும். இந்த உரை தொகுதியின் மேல் மற்றும் கீழ்ப்பக்க கைப்பிடியில் எந்த குறியீடும் இருக்காது. இப்போ உங்களுக்கு வந்து பாருங்களேன், அந்த படத்தில் அந்த உரை தொகுதினா மேலேயும் கீழேயும் ஒரு கோடு இருக்கும், அதுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கும், அதான் கலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலும் கீழே ஒரு கைப்பிடி இருக்கும். அந்த கைப்பிடியில் எந்த ஒரு குறியீடு இல்லாமல் இருக்கா, இது வந்து ஒரு தொடர்பற்ற உரை தொகுதி, தொடர்பற்ற உரை. சரியா? இதே இது தொடர்புள்ள உரை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றப்ப அது வந்து நம்ம எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். எப்படி, இங்கே பாருங்கள். இப்போ இந்த தொடர்பற்ற உரையில் நம்ம சொன்ன மாதிரி மேலங்கிலே இல்லாமல் இருக்குது. இந்த தொடர்புள்ள உரையில் எல்லாம் பாருங்களேன், ப்ளஸ் குறி வந்து இடம்பெற்று இருக்குது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இது தொடர்புள்ள உரை, அது தொடர்பற்ற உரை. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ரைட்டு. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கோம், உரை தொகுதினா என்ன, அது உரை தொகுதிக்குள்ளே ஒரு உரை தொகுதி கொண்டு போகிறப்ப அது த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக்னு சொல்கிறோம். நிறைய உரை தொகுதிகளை இணைக்கிறப்ப ஸ்டோரின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அதை இணைக்கிறப்ப தொடர்புள்ள உரை தொகுதி, தொடர்பற்ற உரை தொகுதினா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து தொடர்புள்ள உரை தொகுதியை தொடர்பற்ற உரை தொகுதியாக்கல். செய்முறை 1. தனி உரை தொகுதியாக மாற்ற வேண்டிய உரை தொகுதி பாயிண்டர் டூல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பட்டிப்பட்டையில் எடிட் கட் என்பதை கிளிக் செய்தால் உரை தொகுதி மறைந்துவிடும். பின்னர் எடிட் பேஸ்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்பொழுது மறுபடியும் அந்த உரை தொகுதி அதே இடத்தில் தோன்றும். ஆனால் அது தனி உரை தொகுதியாக மாற்றப்பட்டிருக்கும். என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு உரை தொகுதியை வந்து தனி உரை தொகுதியாக மாற்றணுமோ அதில் வந்து நம்ம மவுஸ் பாயிண்டரை வச்சு கிளிக் பண்ணு, அதன் மூலமாக தேர்ந்தெடுத்துட்டு பட்டிப்பட்டையில் போய் எடிட்டில் போய் கட் என்பதை கொடுத்தா என்ன ஆயிரும், கட் கொடுத்தா மறைஞ்சு போயிடும். திரும்ப அதே இதை எடிட் பேஸ்ட்னு கொடுத்தா, அதாவது கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம்னா, ஒரு தடவை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அதே இடத்துக்கு வந்துடும். ஆனால் இருக்கிறப்ப தனி உரை தொகுதியாக வந்து மாறிவிடும், தனி உரை தொகுதியாக மாற்றப்பட்டு விடும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ரைட்டா? அடுத்து எச்சரிக்கை. தனி உரை தொகுதியாக மாற்றப்பட வேண்டிய தொகுதி ஒரு ஸ்டோரியின் நடுவில் இருந்தால், அதாவது 3 உரை தொகுதிகளில் 2வதாக இருந்தால் முதல் தொகுதியும் 3வது தொகுதியும் நேரடியாக இணைக்கப்பட்டுவிடும். ஸோ நம்ம என்ன கவனிக்கணும்னா, இப்போ வரிசையாக 3 பேராகிராஃப் இருக்குன்னா நம்ம எந்த பேராகிராஃபோடு வந்து கொண்டு போய் இணைக்க போகிறோங்கிறத ரொம்ப கவனமாக வச்சுக்கிடணும்.
அப்படி இல்லாட்டி என்ன ஆயிரும், மற்றதோடு இணைஞ்சிரும். இதை வந்து ஒரு கவனத்தில் வச்சுக்கணும். செய்முறை 2, தொடர்பற்ற உரை தொகுதியாக மாற்ற வேண்டிய உரை தொகுதியை பாயிண்டர் டூல் மூலம் தேர்வு செய்ய வேண்டும். டெக்ஸ்ட் டூலை கிளிக் செய்து அந்த தொகுதியில் உள்ள உரை முழுவதையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு பட்டிப்பட்டையில் எடிட் கட் என்பதை கிளிக் செய்தால் உரை தொகுதி மறைந்துவிடும். இப்பொழுது செருகும் புள்ளியை ஏற்கனவே உள்ள தொடர்புள்ள உரை தொகுதியில் கிளிக் செய்தால் எடிட் பேஸ்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்பொழுது உரை அந்த தொகுதியில் சேர்க்கப்பட்டுவிடும். ரைட்டா? அதே தான் என்ன பண்ணுறோம், அந்த தொடர்பற்ற உரை தொகுதியாக இருக்கிறத வந்து மாற்றுறதுக்கு பாயிண்டர் டூலை மூலமாக கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கட் பண்ணிவிட்டு திரும்ப வேறு ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த செருகும்புள்ளி அதை நம்ம வச்சுட்டு கிளிக் பண்ணி எடிட் பேஸ்ட் அப்படின்னு கொடுக்குறப்ப என்ன ஆயிரும், அந்த தொடர்பற்றது தொடர்புள்ளதாக மாற்றப்பட்டு விடும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்து சட்டத்தில் உரையை வைத்தல். உரையை வைக்க உரை தொகுதிகளுக்கு பதிலாக சட்டங்களையும் பயன்படுத்தலாம். சட்டத்தில் உரையை வைக்க 1. கருவிப்பெட்டியில் உள்ள செவ்வகம் அல்லது நீள்வட்டம் அல்லது பலகோணம் ஃப்ரேம் டூல்களில் ஏதேனும் ஒன்றின் மீது கிளிக் செய்ய வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்க, சட்டத்தின் மீது உரை வைத்தல்னா என்ன, ரொம்ப சிம்பிள். ஏதாவது ஒரு ஷேப், வட்டம், சதுரம், செவ்வகம், ஏதாவது ஒரு ஷேப், அந்த ஷேப்புக்குள்ளே நம்ம வந்து எழுத்துக்களை கொண்டு போய் வைக்கிறது. ரைட்டுங்களா? அந்த மாதிரி வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், முதல் வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன ஷேப் வேணுமோ அதை வந்து டெக்ஸ்ட் டூல் பக்கத்தில் இருக்குல்ல, அதிலேருந்து எடுத்துக்கோ. எடுத்துட்டு அடுத்து அந்த டூலில் ஷேப் மட்டும், அந்த ஃப்ரேம் மட்டும் போட்டுட்டு அதுக்கு அடுத்து 2, அதை பயன்படுத்தி ஒரு சட்டம் வரைய வேண்டும். அச்சட்டம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். 3. பட்டிப்பட்டையில் ஃபைல் பட்டியை தேர்வு செய்ய வேண்டும். 4. பிறகு பிளேஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். பிளேஸ் உரையாடல் பெட்டி தோன்றும். 5. செருக வேண்டிய உரை உள்ள ஆவணத்தை தேர்வு செய்ய வேண்டும். 6. ஓப்பன் பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். 7. உரையை செருக வேண்டிய சட்டத்தில் கிளிக் செய்ய வேண்டும். உரையானது சட்டத்தில் செருகப்பட்டுவிடும். அவ்வளோதான். ஸோ மொதல் வந்து அந்த ஷேப்பை மட்டும் செலக்ட் பண்ணி எவ்வளோ பெருசாக்கணுமோ ஆக்கிக்கணும். அடுத்தபடியாக எந்த டெக்ஸ்ட்டை நம்ம கொண்டு வரோமோ அதுக்கு வந்து கொண்டு வர்றதுக்காக ஃபைலில் போய் பிளேஸில் போனோம்னா அங்கே ஒரு உரையாடல் பெட்டி வரும். அந்த உரையாடல் பெட்டியில் எந்த டெக்ஸ்ட்டோ அந்த டெக்ஸ்ட்டை தேர்ந்தெடுத்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து என்ன ஆயிரும், அந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து உட்காந்துரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஒரு உதாரணத்துக்கு இங்கே வந்து படத்துலேயே காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு வட்டம், வட்டத்தில் வந்து என்ன இருக்குது, உள்ளே வந்து டெக்ஸ்ட்டை வச்சுருக்கோம். அப்போ அதன் மூலமாக அறிய முடியும் இல்லையா? ஆமாம். இப்போ வந்து ஒரு வட்டம், வட்டத்துக்குள்ளே டெக்ஸ்ட்டு, எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்டு, நெல்சன் மண்டேலா. அப்போ கல்விங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த உலகத்தையே மாற்ற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இது மாதிரி ஒரு மெசேஜ், அப்போ அதை வட்டத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்த உரைங்கிறது தனியாக இருக்கும், இந்த வட்டம்ன்றது தனியாக இருக்கும். இதுக்குள்ளே இதை கொண்டாந்து எப்படி வைக்கிறது, அதுதான் இங்கே இந்த 7 ஸ்டெப்ஸில் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெருவினால் வரக்கூடிய ஒரு இது. இதன் மூலமாக நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து ரைட், உங்களுக்கு தெரியுமா, பேஜ் மேக்கர் ஆவணத்தில் தட்டச்சு செய்யப்படும் உரைகள் வரையப்படும் அல்லது தருவிக்கப்படும் வரைகலன் பொருள் ஆப்ஜெக்ட் எனப்படும். பொருள் ஆவண பக்கத்திலோ அல்லது ஒட்டுப்பலகையிலோ இருக்கலாம். உரையானது உரை தொகுதியிலோ அல்லது சட்டங்களிலோ இருக்கலாம். அப்போ என்ன குறிப்பாக சொல்கிறாங்கன்னா, எல்லாமே நம்ம இப்போ நான் அந்த வாட்ச் இல்லையா, வட்டம், அது ஒரு ஷேப், அது ஒரு ஆப்ஜெக்ட். அதுக்குள்ளே இப்போ ஒரு வாசகம் வாட்ச் இல்லையா, நெல்சன் மண்டேலா சொன்னான்னு அந்த வாசகம் உரை, அதுவும் ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ இந்த தனித்தனியாக இது எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ரைட்டா? அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கொண்டு வர முடியும். ரைட்டு. அடுத்தபடியாக உரை சட்டங்களுக்கு இணைப்பை ஏற்படுத்துதல். உரை உள்ள சட்டங்களுக்கு இணைப்பை ஏற்படுத்துதல். மிகப்பெரிய அளவிலான உரை தொகுப்பினை ஒற்றை சட்டத்திற்குள் பொருத்துவது கடினம். இதுபோன்ற சமயங்களில் ஒன்றிற்கு மேற்பட்ட சட்டங்களை இணைப்பதன் மூலம் முழு உரைப்பகுதியையும் காட்ட முடியும். உரை உள்ள சட்டங்களை இணைக்க இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து இப்போ இந்த சொன்ன ஒரு 2 வாக்கியம் மட்டும் இருந்தது, அதை ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வர்றது வந்து ஈஸியாக போயிடுச்சு. பெரிய பேராகிராஃபாக இருக்குது, அதை வந்து ஒரு சேஃபுக்குள்ளே வட்டத்துக்குள்ளே கொண்டு வர்றதும். அப்போ இது சாத்தியப்படுமா?
சாத்தியப்படாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம்? 1, சட்டத்திற்கான கருவியை பயன்படுத்தி இரண்டாவது சட்டம் வரைய வேண்டும். இப்போ வந்து ஒரு ஏற்கனவே ஒரு இது இருக்குது, அதில் வந்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த ஒரு ஷேப்பை வரையணும். அதே ஷேப் என்னவோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. 2, முதல் சட்டத்தை கிளிக் செய்து தேர்ந்தெடுக்க வேண்டும். 3, கீழ்ப்பக்க கைப்பிடியுள்ள சிவப்பு முக்கோணத்தை கிளிக் செய்ய வேண்டும். 4, பின்னர் இரண்டாவது சட்டத்தை கிளிக் செய்ய வேண்டும். உரை இரண்டாவது சட்டத்தில் தெரியும். என்ன சொல்ல வர்றாங்க இங்கே பாருங்களேன், நல்லா தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. என்ன, இப்போ நம்ம ஏற்கனவே போன வகுப்புலேயே படித்தோம். இந்த இப்போ வந்து ஒரு சட்டம் இருக்குது, அதில் உரை இருக்குது. அந்த சட்டத்தை விட உரை வந்து அதிகமாக இருந்தால் அந்த சட்டத்துக்கு வெளியில் கைப்பிடியில் தலைகீழாக சிவப்பு நிற முக்கோணம் இருக்கும். அப்படி இருந்தால் ஒரு மிகப்பெரிய உரையை ஒரு சின்ன சட்டத்துக்குள்ளே அடக்கியிருக்கும். அதான் அதுக்கு மீனிங். சிவப்பு நிற கோடு இருந்தால் என்ன அர்த்தம், ஒரு மிகப்பெரிய உரையை பெரிய பேராகிராஃபோ ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ளே போட்டிருக்கோம், இன்னும் இருக்குது, அதை நான் சுருக்கியிருக்கேன்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்கிறாங்க, இதே மாதிரி இன்னொரு பாக்ஸு, இப்போ இங்கே ஒரு சட்டம் இருக்குன்னா அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் வரைஞ்சிது. இந்த சிவப்பு நிற முக்கோணம் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணோம்னா இந்த இரண்டாவது உருவாக்கப்பட்டதில் இதில் இருக்க பாதி அங்கே போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2 உருவாக்கப்பட்டு விடும். இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, உரை உள்ள சட்டங்களுக்கு இணைப்பை ஏற்படுத்துதல், உரை உள்ள சட்டங்களுக்கு இணைப்பை ஏற்படுத்துதல் அப்படின்று இங்கே குறிப்பிடுறாங்க. அடுத்தபடியாக உரை தொகுதியில் உரையை சட்டத்திற்கு மாற்றுதல். உரை தொகுதியில் உரையை உருவாக்கிய பின் அதை சட்டத்திற்கு மாற்ற கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்றவும். 1, பேஜ் மேக்கரில் உள்ள ஃப்ரேம் டூல்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி சட்டம் வரைய வேண்டும். இப்போ வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குது, ஏன்னா அதில் வந்து நம்ம எப்படி கொண்டு வர்றதுன்றதில் வந்து என்ன பண்ணோம், அந்த ஃப்ரேம் தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் இது தனியாக இருக்குது, ஃபைலில் போய் ப்ளேஸ்னு கொடுத்து பண்ணோம் இல்லையா, அதே தான் இங்கே இன்னொன்று உரை தொகுதியில் உள்ள உரையை சட்டத்திற்கு மாற்றுதல். இதை எப்படி பண்ணலாம், பேஜ் மேக்கரில் உள்ள ஃப்ரேம் டூல்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி சட்டம் வரைய வேண்டும். ஒரு பாக்ஸ் வர. 2வது, சட்டத்திற்குள் செருக வேண்டிய உரை தொகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். எதை வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே கொண்டு போகிறோமோ அந்த மேட்ரு அதை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். 3வது, ஷிஃப்ட் விசையை அழுத்தி கொண்டு சட்டத்தை கிளிக் செய்ய வேண்டும். இப்பொழுது 2 பொருட்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். இப்போ என்ன ஆயிரும், அந்த சட்டம் ஃப்ரேமும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும், உரையும் தேர்ந்தெடுக்கப்படும், 2மே தேர்ந்தெடுத்தாச்சு. அடுத்து 3, 4, பட்டிப்பட்டையில் எலமெண்ட், ஃப்ரேம், அட்டாச் கண்டென்ட், எலமெண்ட், ஃப்ரேம், அட்டாச் கண்டென்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அப்போ என்ன ஆயிரும், எலமெண்ட்டில் போய் ஃப்ரேமில் போய் அட்டாச் கண்டென்ட்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன ஆகும், இப்பொழுது 5, உரையானது சட்டத்திற்குள் தோன்றும். உரையானது சட்டத்திற்குள் தோன்றும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரு ஃப்ரேம் இருக்குது ரைட்டா, அந்த ஃப்ரேம் தனியாக இருக்குது, இங்கே கீழே உரையானது ஒரு உரை தொகுதி இருக்குது. அப்போ இது 2ஐயும் நம்ம என்ன பண்ணுறோம், தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டிப்பட்டையில் போய் எலமெண்ட்ஸில் ஃப்ரேமில் அட்டாச் கண்டென்ட்னா அடக்கம், அதே தான், அதை வந்து உள்ளே அட்டாச் பண்ணு அப்படின்றத நம்ம வந்து அந்த கட்டளையை வந்து கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், மேலே உள்ள அந்த கட்டத்தில் இந்த கீழே உள்ள உரை தொகுதி வந்து இணைஞ்சிரும். எப்படி இணைஞ்சிரும், இது மாதிரி. இப்போ பாருங்கள், வெளியில் பாக்ஸு, உள்ள கண்டென்ட் வந்துருச்சா, பார்க்குறீங்களா? ஸோ வந்து 2 தனித்தனியாக இருக்குது, 2ஐயும் தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுத்துட்டு எலமெண்ட்ஸில் ஃப்ரேமில் அட்டாச் கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 3 மார்க் கொஸ்டினில் இந்த கேள்வி வந்து நிச்சயமாக கேட்பாங்க, புக் பேக்லேயே இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் எளிமையானதான், கட்டளைகளை மட்டும் மாற்றாமல் சரியாக எழுதணும், அவ்வளோதான். அடுத்தபடியாக உரை சட்டத்தில் உள்ள உரையை பிரித்தல். சட்டத்திற்குள் இணைக்கப்பட்ட உரையை தனியே பிரிக்க முடியும். சட்டத்திலிருந்து உரையை பிரிக்க 1, பாயிண்டர் டூல் மூலம் சட்டத்தை கிளிக் செய்ய வேண்டும். 2, பட்டிப்பட்டையில் எலமெண்ட்ஸ், ஃப்ரேம், டெலீட் கண்டென்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்பொழுது சட்டத்தில் உரை இருக்காது. நான் உள்ளே கொண்டு போய் வச்சேல ஏற்கனவே அந்த பாக்ஸுக்குள்ளே எழுத்து, அப்போ அது வேணாம், தப்பாக இருக்குது, அதை டெலீட் பண்ணணுன்னா
ஏற்கனவே என்ன பண்ணோம், எலமெண்ட்ஸில் ஃப்ரேமில் அட்டாச் கண்டென்ட் உள்ளே கொண்டு போக, அதை எடுக்கிறதுக்கு அதே தான், எலமெண்ட்ஸில் ஃப்ரேமில் டெலிட் கண்டென்ட், அவ்வளோதான். அப்போ என்ன ஆயிரும், பிரித்தல்றது டெலிட், அவ்வளோதான். அப்போ அது தனியாக எடுக்கப்பட்டு விட்டோம். இதை இங்கே குறிப்பிடுறாங்க. ரைட்டுங்களா? அடுத்தபடியாக சரி, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பேஜ் மேக்கர் ஆவணத்தில் வந்து உரை தொகுதி உருவாக்குறது, ஃப்ரேம் உருவாக்குறது, அதுக்குள்ளே உரையை வைக்கிறது, எடுக்கிறது, பிரிக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணியாச்சு. சரி, இப்போ எனக்கு தேவையான மாதிரி ஒரு ஷேப், அந்த ஷேப்புக்குள்ளே ஒரு கண்டென்ட் எல்லாம் வச்சுட்டேன். இப்போ இதை சேமிக்கணும்ல, எப்பயுமே நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் என்ன பண்ணணும், சேமிக்கணும். சேமிக்கலைன்னா அது வந்து திரும்பி எடுத்து பார்க்க முடியாது. அதுதான் சொல்கிறாங்க ஆவணத்தை சேமித்தல். பிற்கால பயன்பாட்டிற்காக உங்கள் ஆவணத்தை சேமித்து வைக்க வேண்டும், சேமித்து வைத்துக்கொள்ள முடியும். சேமித்த ஆவணத்தை பின்னர் பார்க்கவும் பதிப்பாய்வு செய்யவும் முடியும். சேமிக்கப்பட்ட ஆவணத்தை மாற்ற கணிப்பொறிகளிலும் பயன்படுத்தலாம். முதல் முறையாக ஆவணத்தை சேமிக்கும் பொழுது கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். நம்ம ஏற்கனவே ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் படிச்சிட்டோம். ஏன்னா எது ஒன்று வெரி ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து சேமிக்கணுன்னாலும் நம்ம என்ன ஆகும், முதலில் சேமிக்கப்படும் போது ஆமாம் தனியான ஒரு உரையாடல் பெட்டி தோன்றும். அந்த உரையாடல் பெட்டிக்குள்ளே தான் நம்ம போய் கொடுக்கணும், முதன்முறையாக மட்டும். அதான் சொல்கிறாங்க. 1 பட்டிப்பட்டையில் ஃபைல் சேவ், பட்டிப்பட்டையில் போய் என்ன ஒன்று ஃபைலில் போய் சேவ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும், அல்லது கருவி பெட்டியுள்ள சேவ் பணிக்குறியை கிளிக் செய்ய வேண்டும், அல்லது விசைப்பலகையில் Ctrl+S என்ற சாவி சேர்மானத்தை அழுத்த வேண்டும். இது படம் 2 அந்த இங்கே பின்னாடி படம் வருது, காட்டியுள்ளவாறு சேவ் பப்ளிகேஷன் என்ற உரையாடல் பெட்டி தோன்றும். அந்த இங்கே கொடுத்துருக்கு இல்லையா, அதே தான் சேவ் பப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு உரையாடல் பெட்டி வரும். நம்ம அங்கே படிக்கல என்ன படித்தோம், சேவ் அஸ் அப்படின்னு படித்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம், இங்கே சேவ் பப்ளிகேஷன் என்ன அப்படின்ற ஒரு உரையாடல் பெட்டி, அந்த உரையாடல் பெட்டி வரும். அந்த உரையாடல் பெட்டி வந்து ஃபைலில் போய் சேவ்னு கொடுக்கலாம், அல்லது நம்ம சுருக்கு வழி சாவி இப்போ இது படிச்சிருக்கோம் இல்லையா, சாவி சேர்மானம் Ctrl+S இதை கொடுத்தாலும் இந்த பாக்ஸ் வெரி ஃபஸ்ட்டு மட்டும் வரும். 2 ஃபைல் நேம், உரை பெட்டியில் ஆவணத்தின் பெயரை தட்டச்சு செய்ய வேண்டும். நம்ம அந்த உரை பெட்டியில் ஃபைல் நேம்னு இருக்கு இல்லையா, அதில் போய் என்ன நேம் கொடுக்க போறியோ அது கொடுக்கணும். 3 பிறகு சேவ் பொத்தானை அழுத்தி ஆவணத்தை சேமிக்க வேண்டும். இப்பொழுது ஆவணம் சேமிக்கப்பட்ட ஆவணத்தின் பெயர் தலைப்பு பட்டையில் தெரியும். இப்போ என்ன பண்ணலாம், அந்த ஃபைல் நேமுக்கு நேராக நேம் கொடுத்துட்டு அதுக்கு வலது பக்கத்தில் சேவ் பொத்தான் இருக்கா, அதை அழுத்திட்டோம்னா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணப்படும். ஒரு முறை பெயரிட்டு சேமித்த ஆவணத்தை மறுமுறை சேமிக்கும் பொழுது பெயரிடப்பட வேண்டியது இல்லை. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நம்ம படித்து முடிச்சாச்சு. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் ஒரு கோப்பு ஒரு ஆவணத்துக்கு நேம் கொடுக்கணும். அது கொடுத்து சேமிக்கப்பட்டுருச்சுன்னா அடுத்தடவை நம்ம வந்து சேவ் பண்ணால் சேவ் ஆகும், ஆனால் பெயர் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரைட்டு. அப்போ இரண்டாவது முறைனா என்ன பண்ணணும், ஃபைலில் போய் சேவ் அல்லது Ctrl+S அல்லது நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், எந்த ஒரு கட்டளையாக இருந்தாலும் 3 வகையாக இருக்கும். ஒன்று பட்டிப்பட்டை, இன்னொன்று சுருக்கு சாவி சேர்மானம், 3வது என்னது ஐகான் குறும்படம். இந்த 3மே இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஞாபகம் இருக்கா? இதை நம்ம வந்து சென்ற வகுப்புலேயே படிச்சிருக்கோம், சென்ற ஆண்டே இல்லையா? அதுதான். அப்போ ஃபைலில் போய் சேவோ அல்லது Ctrl+S அல்லது அந்த ஃப்ளாப்பி ஐகான் அதை வந்து கிளிக் செஞ்சால் ஏற்கனவே நேம் கொடுத்துருந்தோம்னா அதே நேமில் என்ன பண்ணிடும், சேமிக்கப்பட்டுவிடும். ரைட்டா? அடுத்து சேமிக்கப்பட்ட ஆவணத்தை வேறு பெயரில் அல்லது வேறு இடத்தில் சேமித்தல், ரீநேம். வேறு ஒரு பேர் கொடுக்குறதோ அல்லது வேறு ஒரு இடத்துல கொண்டு போய் சேமிக்க வைக்கிறதுனா அதுக்கு என்ன பண்ணலாம், சேமிக்கப்பட்ட ஆவணத்தை வேறு பெயரில் அல்லது வேறு இடத்தில் சேமிக்க சேவஸ் கட்டளையை பயன்படுத்தலாம். சேவஸ் கட்டளை ஆவணத்தின் புதிய நகலை உருவாக்குகிறது. அதனால் ஆவணத்தின் 2 பதிப்புகள் இருக்கும். ஆவணத்தின் 2 பதிப்புகளும் தனித்தனியே இருக்கும். அதாவது ஒரு ஆவணத்தில் ஏதேனும் மாற்றம் செய்தால் மற்றொரு ஆவணத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. நான் என்ன பண்ணுறேன், சேவஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், சேவஸில் வந்து ஏற்கனவே ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து வேறு ஒரு பேர் கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்குறப்ப ரெண்டு இது கிரியேட் ஆகிக்கிடும். ரைட்டா? அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ரைட்டு.
சேமிக்கப்பட்ட ஆவணத்தை வேறு பெயரில் அல்லது வேறு இடத்தில் சேமிக்க. 1. பட்டிப்பட்டையில் ஃபைல் சேவ் ஆஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அல்லது விசைப்பலகையில் ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் வெறும் ஆமாம் கண்ட்ரோல் எஸ் பார்த்துருப்போம். இப்போ இதில் ஷிஃப்ட் வருது. ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் என்ற சாவி சேர்மானம் அழுத்த வேண்டும். இப்பொழுது சேவ் பப்ளிகேஷன் உரையாடல் பெட்டி திரையில் தோன்றும். 2. உரை பெட்டியில் புதிய பெயரை தட்டச்சு செய்ய வேண்டும் அல்லது புதிய இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு சேவ் பொத்தானை அழுத்தி ஆவணத்தை சேமிக்க வேண்டும். ரைட்டா? அப்போ அந்த மாதிரி நாம் வந்து சேமிச்சுக்கிடலாம். இதை ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் என்ன தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. என்னது அந்த சேவ் ஆஸ் அந்த பொத்தானை அழுத்துறாங்க. அழுத்தினோடனே அங்கே உரையாடல் பெட்டி சேவ் பப்ளிகேஷன் உரையாடல் பெட்டி அங்கே வருது. அதில் அந்த நேம் வேறு ஒரு பேர் என்னவோ அதை கொடுத்துட்டு திரும்ப வலது பக்கத்தில் இருக்க சேவ் பொத்தானை அழுத்துகிறோம். அல்லது என்னது மை டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, மேலே மை டாக்குமெண்ட் அங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஆமாம், அதில் இப்போ மை டாக்குமெண்ட்டில் இருக்குது, அது வேணாம், நான் வேறு ஏதாவது ஒரு இடத்துல வைக்க போகிறேன் அப்படின்னா அந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அந்த இடம் என்னவோ அதை தேர்ந்தெடுத்துட்டு அந்த இடத்துலையும் கொண்டு போய் இதை வச்சுக்க முடியும். இதுதான் இங்கே சொல்கிறாங்க. சேமிக்கப்பட்ட ஆவணத்தை வேறு பெயரில் அல்லது வேறு இடத்தில் சேமித்தல். ரைட்டா? அடுத்து சரி, இப்போ சேமித்தல் ஃபுல்லாக பார்த்துட்டோம், எப்படி சேமிக்கிறது அப்படின்றது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது ஆவணத்தை மூடுதல். ஆவணத்தை சேமித்த பின் பயனர் தொடர்ந்து பணிபுரியும் வகையில் ஆவணம் திறந்திருக்கும். பணி முடிந்த பிறகு பயனர் ஆவணத்தை சேமித்து மூட வேண்டும். ஆவணத்தை சேமித்த பின் மூடுவதற்கு பட்டிப்பட்டையில் ஃபைல் க்ளோஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அல்லது விசைப்பலகையில் கண்ட்ரோல் W என்பதை அழுத்த வேண்டும். சரிதானுங்களா? அப்போ என்னது ஃபைலில் போய் க்ளோஸ் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அது ஆட்டோமேட்டிக்காக எந்த ஆவணம் திறக்கப்பட்டதோ அது வந்து மூடப்பட்டு விடும். அவ்வளோதான். அதுக்கான சாவி சேர்மானது கண்ட்ரோல் W அந்த மாதிரி பண்ண முடியும். அடுத்து ஆவணத்தை திறத்தல். சேமித்து மூடப்பட்ட ஆவணத்தை திறக்க கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். 1. பட்டிப்பட்டையில் ஃபைல் ஓப்பன் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அல்லது கருவிப்பெட்டியில் ஓப்பன் பணிக்குறி, அதை புத்தகம் திறந்த மாதிரியான ஒரு பணிக்குறி இருக்கும், குறும்படம், அதை தான் அவங்க சொல்கிறாங்க, கிளிக் செய்ய வேண்டும். அல்லது விசைப்பலகையில் கண்ட்ரோல் O என்ற சாவி சேர்மானத்தை அழுத்த வேண்டும். சொல்லியிருக்கோமா? 3 விஷயம் இருக்கும். பட்டிப்பட்டை ஒன்று இருக்கும், கருவிப்பட்டை ஒன்று இருக்கும், சாவி சேர்மானம் இருக்கும். இந்த 3 இருக்கும். எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் இந்த 3 இருக்கும். ரைட்டா? அப்போ இந்த 3 ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். ரைட்டா? அப்படி பயன்படுத்துகிறப்ப என்ன ஆகுது, படம் 2.3 காட்டியுள்ள பாரு, ஓப்பன் பப்ளிகேஷன் என்ற உரையாடல் பெட்டி திரையில் தோன்றும். ரைட்டா? அப்போ இந்த பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த உரையாடல் பெட்டி முதல் சேவ் பப்ளிகேஷன்றது இப்போ ஓப்பன் பப்ளிகேஷன் அப்படிங்கிற அந்த உரையாடல் பெட்டி திறக்கப்பட்டு விட்டுருக்கு. அப்போ இப்போ இது திறந்ததில் என்ன பண்ணணும்? 2. திறக்கப்பட வேண்டிய ஆவணத்தின் பெயரை ஃபைல் நேம் பட்டியல் உரைப்பெட்டியில் தட்டச்சு செய்ய வேண்டும் அல்லது பெயர் பட்டியலில் இருந்து ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். 1 பேர் தெரியும்னா அங்கே தட்டச்சு பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்கலாம். இல்லை தெரிலனா அந்த லொக்கேஷன் எதுவோ அதை வந்து போய் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்கணும். பிறகு ஓப்பன் பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். இப்பொழுது தேவையான ஆவணம் திறக்கப்பட்டிருக்கும். ரைட்டா? இதன் மூலமாக ஒரு ஆவணத்தை நம்ம என்ன பண்ணலாம்? திறத்தல், மூடிய ஆவணத்தை திறத்தல். அடுத்தபடியாக ஆவணத்தின் பல பகுதிகளுக்கு செல்லுதல். சுட்டி அல்லது விசைப்பலகையின் மூலம் செருகும் புள்ளியை ஆவணத்தின் பல பகுதிகளுக்கு நகர்த்த முடியும். மவுஸ் ஆர் கீபோர்டு ஏதாவது ஒன்று பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்? இன்சர்ஷன் பாயிண்ட் மூலமாக ஒரு ஆவணத்தோடைய எந்த பகுதிகளுக்குனாலும் போக முடியும். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் வந்து இப்போ படிக்கிறது எல்லாமே ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் தான். ரைட்டா? அப்போ இந்த ஃப்ரேம் சட்டத்தில் உரை வைத்தல் அதுவும் அங்கே படித்தது தான். ஆனால் அதிலேருந்து இது கொஞ்சம் மாறுபட்டது, அவ்வளோதான். ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரைட் தானா? ரைட். அதனால் இது ஒரு பெரிய ஒரு வித்தியாசம்லாம் இருக்காது. நீ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் என்ன படிச்சியோ அதே தான் ரீகால் பண்ணுற மாதிரியே இருக்கும். சுட்டி அல்லது சுட்டியின் மூலம் செருகும் புள்ளியை நகர்த்துவதற்கு சுட்டுக்குறியை தேவையான இடத்திற்கு நகர்த்தி சுட்டியின் இடது பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். செருகும் புள்ளி அந்த இடத்திற்கு வந்துவிடும். சுட்டுக்குறியும் செருகும் புள்ளியும் வெவ்வேறானவை என்பதை குறிப்பிடத்தக்கது. ரைட்டா?
ஆமாம், இன்சர்ஷன் பாயிண்ட் வேறு, மவுஸ் பாயிண்டர் வேறு. இன்சர்ஷன் பாயிண்டர் வேறு, மவுஸ் பாயிண்டர் வேறு. ஸோ அது எங்கே வேணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சரியான கிளிக் பண்ணணும். விசைப்பலகை மூலம் செருகும் புள்ளியை நகர்த்துவதற்கு அம்புக்குறி, விசைகள் மற்றும் சாவி சேர்மானங்களை பயன்படுத்த வேண்டும். அட்டவணை 1.1 பொதுவான நகர்வு விசைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூட்டல் குறியானது 2 விசைகளை சேர்த்து அழுத்த வேண்டும் என்பதை குறிக்கிறது. ரைட்டா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கான சாவி சேர்மானம் இப்போ நான் என்ன பண்ணுறேன், விசைப்பலகை மூலமாக நகர்த்துறதுக்கு போகிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம்? நகர்த்துதல், அழுத்த வேண்டிய சாவிகள். ஒரு எழுத்து இடதுபுறமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? லெஃப்ட் ஆரோ. ஒரு எழுத்து வலதுபுறமாக மாற்ற ரைட் ஆரோ. ஒரு வார்த்தை இடப்புறமாக மாற்ற கண்ட்ரோல் லெஃப்ட் ஆரோ. ஒரு வார்த்தை வலப்புறமாக கண்ட்ரோல் ரைட் ஆரோ. ஒரு வரி மேலே அப் ஆரோ. ஒரு வரி கீழே டவுன் ஆரோ. வரியின் இறுதிக்கு செல்ல எண்டு, வரியின் தொடக்கத்திற்கு செல்ல ஹோம். இல்லையா? அந்த மாதிரி ஒரு பத்தி மேலே, ஒரு பேராகிராஃப் மேலே போகணும், கண்ட்ரோல் அப் ஆரோ. ஒரு பத்தி கீழே கண்ட்ரோல் டவுன் ஆரோ. அப்போ இதன் மூலமாக என்ன பண்ணிக்கலாம்? விசைப்பலகைகளில் இந்த சாவி பட்டன்ஸ் எல்லாம் அழுத்தி அழுத்தி டக்கு 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 டக்குன்னு நம்ம வேலை செய்கிறப்ப ஆவணத்தின் ஒரு இடத்துலேருந்து வெவ்வேறு பகுதிகளுக்கு செல்ல முடியும். இது நம்ம பார்த்தோம். அடுத்து ஆவணத்தை திரை உருளல் செய்தல். ஆவணத்தை திரை உருளல் செய்தல். திரை உருளல்னா என்னப்பா? ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணுறோம். ஸ்க்ரீனை நம்ம என்ன பண்ணுறோம்? ரொட்டேட் பண்ணுறோம். எப்படி ரொட்டேட் பண்ணுறது? அதுதான் பார்த்துருக்கோம். ரைட்டா? ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். எப்படி பார்ப்போம். பேஜ் மேக்கரில் ஆவணத்தை மேலும் கீழும் நகர்த்துவதற்கும் இடது மற்றும் வலதுபுறமாக நகர்த்துவதற்கும் என 2 திரை உருளல் பட்டைகள் உள்ளன. மற்ற சொற்செயலிகளில் இருக்கும் திரை உருளல் பட்டையிலிருந்து பேஜ் மேக்கர் திரை உருளல் பட்டை வேறுபடுகிறது. ஆவணத்தின் பல பக்கங்களில் இருந்தாலும் தற்போது இருக்கும் பக்கத்தை மட்டுமே திரை உருளல் செய்கிறது. அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் ஒரே நேரத்தில் 1ஆம் பக்கத்துலேருந்து 10ஆம் பக்கம் அந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்க முடியும். இதில் அப்படி கிடையாது. ஒரு பக்கம்னா எந்த பக்கம் தேர்ந்தெடுத்துருக்க போதோ அந்த பக்கத்தில் மேல் பகுதி, கீழ்ப்பகுதியோ, இடது பகுதியோ, வலது பகுதியோ இப்படி தான் நகர்த்த முடியும். ஒரு பக்கத்தை மட்டும் தான் மாற்ற முடியும். இதுதான் அதிலிருந்து மாறுபட்டது. அதை ஞாபகம் வச்சுக்கோ. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? ரைட்டு. வலது பக்கத்தில் உள்ள திரை உருளல் பட்டை மூலம் ஆவணத்தை மேலும் கீழுமாக திரை உருளல் செய்ய முடியும். கீழ்ப்பக்கத்தில் உள்ள திரை உருளல் பட்டை மூலம் ஆவணத்தை இடது மற்றும் வலதுபுறமாக திரை உருளல் செய்ய முடியும். இந்த மாதிரிலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடுறாங்க. அடுத்து திரை உருளல் செய்யும் முறைகள். திரை உருளல் செய்யும் முறைகள் எப்படிலாம் இந்த பண்ண முடியும்? 1. இடது மற்றும் வலதுபுறமாக திரை உருளல் செய்ய கீழ்ப்பக்க திரை உருளல் பட்டையில் உள்ள இடது மற்றும் வலது அம்புக்குறிகளை கிளிக் செய்ய வேண்டும். இடது மற்றும் வலதுபுறமாக திரை உருளல் செய்ய என்ன பண்ணலாம்? அந்த அம்புக்குறி இருக்கும், அதை நம்ம கிளிக் செய்து என்ன பண்ணிக்கலாம்? இடது வலதுமாக போய்க்கலாம். மேல்புறமாகவோ அல்லது கீழ்ப்புறமாகவோ திரை உருளல் செய்ய வலது பக்க திரை உருளல் பட்டையில் உள்ள மேல் மற்றும் கீழ் அம்புக்குறிகளை கிளிக் செய்ய வேண்டும். ரைட் தானா? அப் அண்ட் டவுன் ஆரோ. அப் அண்ட் டவுன் ஆரோ, அது லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ. அவ்வளோதான். அந்த இதிலேயே திரை உருளல் பட்டையே இருக்கும். 3. ஆவணத்தை குறிப்பிட்ட தொலைவிற்கு திரை உருளல் செய்ய திரை உருளல் பெட்டிகளை பயன்படுத்தலாம். ரைட் தானே? ரைட்டு. அப்போ எங்கே வேணுமோ அந்த அளவுக்கு தூரத்துக்கு போகிற அளவுக்கு நம்ம திரை உருளல் செய்ய முடியும். அடுத்தபடியாக ஜூம் மூலமாக பெரிதாக்குதல் மற்றும் சிறிதாக்குதல். ஜூம் டூல். ஜூம்னா என்னடா? ஜூம் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லலாம். பெரிதுபடுத்துதல் அதே தான். அதுதான் அதை பயன்படுத்தி நம்ம ஃபைனாக்குலர்னு சொல்லோம்ல, அப்போ பெருசாக்குறது சிறுசாக்குறது அதே தான் இங்கேயும் எப்படி பண்ணுறது. ஜூம் டூல் மூலமாக ஆவணத்தின் எந்த ஒரு பகுதியையும் பெரிதாக்கியும் மேக்னிஃபை, சிறிதாக்கியும் ரெடியூஸ் காட்ட முடியும். ஜூம் டூலை இருமுறை கிளிக் செய்து ஆவணப்பக்கத்தின் உண்மையான அளவையும் ஆல்டர் பொத்தானுடன் சேர்த்து இருமுறை கிளிக் செய்ய ஆவண சன்னல் திரையுடன் பொருந்தும் அளவை பெற முடியும். அதாவது என்ன சொல்லலாம்? நம்ம ரொம்ப சின்னதாக இருக்குது,
அப்போ வந்து அது என்ன பண்ணலாம், ஜூம் டூல்னு ஒரு அந்த இருக்குது, அதை டபுள் கிளிக் செய்யணும். டபுள் கிளிக் செய்த அந்த ஆவண பக்கத்தின் உண்மையான அளவை ஆல்டர் பொத்தானுடன் சேர்த்து இருமுறை கிளிக் செய்து ஆவண பக்கம் சன்னல் திரையுடன் பொருந்தும் அளவை பெற முடியும். அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு மாற்றப்பட்டு விடும். ரைட்டா? அடுத்து ஜூம் டூல் மூலமாக பெரிதாக்க அல்லது மற்றும் சிறிதாக்க. ஜூம் டூலை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்பொழுது ஜூம் டூல் ஆனது கூட்டல் குறியுடன் கூடிய ஒரு பூத கண்ணாடி போன்று தோன்றும். இந்த கூட்டல் குறி ஆவணத்தின் பகுதியை பெரிதாக காட்டும் என்பதை குறிக்கிறது. அப்போ அந்த ஜூம் டூல் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆவணத்தை வந்து எப்படி பெருசாக்கலாம் சிறுசாக்கலாம் அதுதான் சொல்கிறாங்க. 2, பூத கண்ணாடியின் மையத்தில் கழித்தல் குறி மைனஸ் குறி இருந்தால் அது ஆவணத்தின் பகுதியை சிறிதாக காட்டும். ஜூம் டூலை பெரிதாக்குவதிலிருந்து சிறிதாக்குவதற்கும் சிறிதாக்குவதிலிருந்து பெரிதாக்குவதற்கும் மாற்றுவதற்கு கண்ட்ரோல் விசையை அழுத்த வேண்டும். இப்போ வந்து மைனஸில் இருக்குது அப்படின்னா என்ன, சிறுசாக்குறோன்னு அர்த்தம். சரி, பெருசாக்கணும், அப்போ என்ன பண்ணால் கண்ட்ரோல் விசையை அழுத்திட்டு டக்குன்னு என்ன ஆயிரும், ப்ளஸ் குறியாக மாறிடும். அப்போ என்ன ஆயிரும், அது கிளிக் பண்ண அந்த ஜூம் வந்து பெருசாகிட்டே வரும். அப்போ சிறிதாக்கிறத பெரிதாக்கலாம், பெரிதாக்கிறத சிறிதாக்கலாம், இந்த மாதிரி செய்ய முடியும். பெரிதாக்கி அல்லது சிறிதாக்கி பார்க்க வேண்டிய இடத்தின் மையத்தில் பூத கண்ணாடியை வைத்து கிளிக் செய்ய வேண்டும். ஆவணம் நமக்கு தேவையான அளவிற்கு பெரிதாகும் வரை அல்லது சிறிதாகும் வரை கிளிக் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பெரிதாக்குவதும் சிறிதாக்குவதும் அதன் எல்லையை தொட்டவுடன் பூத கண்ணாடியின் மையத்தில் எந்த குறியீடும் இருக்காது. அப்போ என்ன பண்ணுறோம், பெரிதோ சிறிதாக ஆக்குறோம் அப்படின்னா அதோடைய மேக்சிமம் இவ்வளவு தான் மினிமம் சிறிசாக்க முடியும். இது மினிமம் அல்லது மேக்சிமம். அப்போ எவ்வளவு பெருசாக்க முடியும், அந்த அளவு என்னவோ அந்த அளவு போன உடனே என்ன ஆயிரும், அந்த ப்ளஸ் குறியீடோ மைனஸ் குறியீடோ அங்கே இருக்குது மறைக்கப்பட்டு விடும். சரிதானா? இதுதான் இங்கே சொல்கிறாங்க. ரைட்டு. அடுத்து ஒரு பக்கத்தின் ஒரு பகுதியை கிளிக் செய்து இழுத்து பெரிதாக்குதல். ஒரு பக்கத்தின் ஒரு பகுதியை கிளிக் செய்து இழுத்து பெரிதாக்குதல். 1, ஜூம் டூலை தேர்ந்தெடுக்க வேண்டும். 2, பெரிதாக்கப்பட வேண்டிய பகுதியை சுட்டியால் கிளிக் செய்து இழுத்து தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்பொழுது அப்பகுதி மட்டும் பெரியதாக காட்டப்படும். ரைட்டா? சரி. அடுத்து ஆவணத்தின் பகுதியை பெரிதாக்கவும் சிறிதாக்கவும் பயன்படும் மற்றொரு வழி. ஆவணத்தின் பகுதியை பெரிதாக்க கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் என்னும் விசைப்பலகையை குறுக்கு வழியையும், சிறிதாக்க கண்ட்ரோல் ஆல்டர் ஸ்பேஸ் பார் என்னும் விசைப்பலகையை குறுக்கு வழியையும் பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? அப்போ ஆவணப்பகுதியை பெரிதாக்க சிறிதாக்க என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் போட்டோம்னா அந்த இது வந்து பெரிதாக்கவும், சிறிதாக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் ஆல்டர் ஸ்பேஸ் பார். சிறிதாக்க கண்ட்ரோல் ஆல்டர் ஸ்பேஸ் பார். இந்த மாதிரி அதை பெரிதாக்க சிறிதாக்குவதன் மூலமாக அறிய முடியும். எப்படி சார் பெரிதாக்கி சிறிதாக்கி அறிய முடியும் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இப்போ இங்கே ஒரு படம் உங்களுக்கு காமிச்சிருக்கு இல்லையா, இதில் பாருங்களேன் பிக்சர் இருக்குது, மேலே எழுத்துக்கள் இருக்குது. ஆக்சுவலி அங்கே வந்து எழுத்துக்கள் உரை இருக்குது. ஆனால் இது வந்து ஜூம் டூல்லேருந்து வந்து மினிமம் சைஸில் வச்சுருக்கிறதுனால அந்த எழுத்துக்களாகவே தெரியாது. அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி சின்ன புள்ளியாக டாட்டா தெரியும். அப்போ அது வந்து சிறிதாக்கப்பட்டிருக்கு. சரி, அப்போ பெரிதாக்குனா எப்படி இருக்கும் பாருங்கள். பெரிதாக்கப்பட்ட உடனே இந்த இதில் தெரியுதா, இது வந்து சிறிதாக்கப்பட்டது தான் இந்த மாடல் என்னது, சிறிதாக்கப்பட்ட மாடல். அப்போ பெரிதாக்கப்பட்ட மாடல் பாருங்கள். இப்போ இங்கே எழுத்து இல்லை, இதில் பாருங்கள் எல்லாமே புள்ளியாக மேலே தெரியும், கீழே இருக்குது. அதே இது அடுத்ததில் பாருங்கள், ஜூம் டூல் போட்ட உடனே அங்கே உள்ள அந்த புள்ளி வந்து எழுத்தாக தெரிஞ்சிடும். ரோசஸ் ஒன்லி அந்த என்ன சென்டென்ஸ் எழுதியிருக்காங்களோ அது ஃபுல்லாக மேலே தெளிவாக தெரியும். அப்போ அதன் மூலமாக இதுதான் இது வந்து மினிமம் சைஸ், இது மேக்ஸிமம் சைஸ். ஜூம் டூலில் மைனஸ், இது வந்து ப்ளஸ். அப்போ இதன் மூலமாக நம்ம இதை வந்து அறிந்து கொள்ள முடியும். சரிங்களா? ரைட்டு. அடுத்து படியாக நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆவணத்தை எப்படி வந்து வடிவூட்டம் செய்ய முடியும். ஆவணத்தை வடிவூட்டல். எழுத்துக்களின் வகை, நிறம்,
பாணி போன்ற பொதுவான பண்புகளை மாற்றக்கூடிய செயலுக்கு வடிவூட்டல் என்று பெயர். ஒரு குறிப்பிட்ட பாணியில் உள்ள எழுத்துக்கள், எண்கள் மற்றும் குறியீடுகள் போன்றவற்றின் தொகுப்பிற்கு எழுத்து வகை என்று பெயர், ஃபாண்ட் என்று பெயர். ஒரு எழுத்து வகை மாற்ற எழுத்து வகைகளிலிருந்து வேறுபட்டிருக்கும். அப்போ என்னென்னா, வந்து நம்ம ஒரு எழுத்து எழுதுகிறோம்னா என்ன இருக்கும், அதுக்கு ஃபாண்ட், ஸ்டைல், கலர், இது மாதிரி எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அது மூலமாக அதுக்கு நிறைய ஒரு ஃபாண்டுக்கு எல்லாமே இருந்தால் அது என்ன சேர்த்து அதுக்கு பேர் என்ன, ஃபாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது ஏற்கனவே நம்ம அதிலே படிச்சிருக்கோம். ஒவ்வொரு எழுத்து ஒரு மாதிரி இருக்கும், எண் ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றும் மாறுபட்டு இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து ஃபாண்ட் என்ற ஒரு பெயரால் குறிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் உரையாடல் பெட்டி மூலம் எழுத்து வடிவூட்டல். ரைட்டா, கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் உரையாடல் பெட்டி மூலம் எழுத்து வடிவூட்டல். உரையை ஒரு குறிப்பிட்ட வடிவில் காண்பிப்பதை எழுத்து வடிவூட்டல் என்கிறோம். எழுத்து வடிவூட்டல் என்பது உரையின் பண்புகளான தடிமன், சாய்வு, அடிக்கோடு, எழுத்து வகை, அளவு, நிறம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். சரியானா? அப்போ என்ன சொல்ல வராங்க, எழுத்து வடிவூட்டல் அப்படிங்கிற பண்புகள் என்னாகும், தடிமனாக இருக்கலாம், போல்டு, சாய்வாக இருக்கலாம், இட்டாலிக், அடிக்கோடு இருக்கலாம், அண்டர்லைன், எழுத்து வகை, ஃபாண்ட், அளவு, நம்பர் போட்டிருக்கும் இல்லையா, 2, 4, 8, 16, 14, அதை சைஸ் அளவு, அப்புறம் கலர்ஸ், அப்போ இதெல்லாம் இருக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி தனித்தனியாக செய்கிறதுக்கு போல ஒரே ஒரு உரையாடல் பெட்டியில் எல்லாமே பண்ணுறது. இது நம்ம ஏற்கனவே ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்லேயும் படிச்சிருக்கோம். ரைட்டா, அப்போ அதன் மூலமாக எப்படி செய்கிறது அதான் இங்கே பார்க்க போகிறோம். எழுத்து வடிவூட்டல் செய்வதற்கான வழிமுறைகள். 1, வடிவூட்டல் செய்ய வேண்டிய உரையை தேர்ந்தெடுக்க வேண்டும். என்ன, இப்போ வெல்கம்னு ஒரு வார்த்தை இருக்குது, அப்போ அதை நம்ம டிசைன் பண்ண போகிறோன்னா அந்த வார்த்தையை ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தேர்ந்தெடுக்காமல் செய்ய முடியாது. அப்போ தேர்ந்தெடுக்க வேண்டும். 2, பட்டிப்பட்டையில் டைப் கேரக்டர் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அல்லது Ctrl T என்னும் விசைப்பலகை குறுக்கு வழியை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் உரையாடல் பெட்டி திரையில் தோன்றும். சரிதானா? அடுத்து அப்போ என்ன ஆயிடுது, பட்டிப்பட்டையில் போய் டைப்பில் கேரக்டர் அல்லது Ctrl T போட்டவுடனே நமக்கு என்ன ஆகுது, ஒரு உரையாடல் பெட்டி. அந்த உரையாடல் பெட்டியுடைய பேர் என்ன, கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் உரையாடல் பெட்டி. அந்த உரையாடல் பெட்டி வந்துடுது. அடுத்து 3வது, உரையாடல் பெட்டியில் தேவையான மாற்றங்களை செய்ய வேண்டும். அப்போ அந்த உரையாடல் பெட்டியில் போய் நம்ம என்னென்ன இருக்கும், இப்போ நம்ம என்னென்ன சொன்னோமோ அது பூரா இருக்கும். ஃபாண்ட், அதில் போய் கீழிறங்கு பட்டிப்பெட்டியின் அம்புக்குறியை கிளிக் செய்து தேவையான அளவு எழுத்து வகையை தேர்ந்தெடுக்க வேண்டும். என்ன வேணும், டைம்ஸ் நியூ ரோமன், ஏரியல், என்னென்ன இருக்கோ நிறைய இருக்கும், ஃபாஜிதா, என்னென்ன ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கோ எல்லாமே இருக்கும். அப்போ ட்ராப் டவுன் கீழிறங்கு பெட்டி அதை கிளிக் செய்து அதன் மூலமாக அதிலிருந்து ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்துக்கலாம். நமக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஸ்டைல் அதை மாற்றிக்கிறோம். அடுத்து சைஸ், ஃபாண்ட் சைஸ், கீழிறங்கு பட்டிப்பெட்டியின் மூலம் அம்புக்குறியை கிளிக் செய்து தேவையான எழுத்தின் அளவை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போ அதில் என்ன பண்ணுறோம், அளவு என்ன அளவோ அதை எடுக்க வேணும். 3வது, ஃபாண்ட் கலர், கீழிறங்கு பெட்டியின் அம்புக்குறியை கிளிக் செய்து எழுத்திற்கு தேவையான நிறத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போ எனக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நான் தேர்ந்தெடுக்கணும். அடுத்து போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் தேர்வு பெட்டிகளில் கிளிக் செய்து உரையை தடிமனாகவும் சாய்வாகவும் அடிக்கோடிட்டும் காட்டலாம். அந்த அங்கே இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிறதா எல்லாமே. ஸோ பாருங்கள், இப்போ திரும்ப உங்களுக்கு அந்த உரையாடல் பெட்டியே காட்டப்பட்டிருக்கு. அதில் என்ன பண்ணியிருக்காங்க, டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் அதை எடுத்துருக்காங்க. சைஸ் 12ன்னு எடுத்திருக்காங்க. அப்புறம் கலரில் பிளாக் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. அடுத்து கீழே எல்லாமே செக் பாக்ஸில் இருக்குது. அதில் நார்மல்ன்றதை எடுத்திருக்காங்க, போல்டு எடுக்காமல். இட்டாலிக், அண்டர்லைன் இதெல்லாம் இருக்குது. எது தேவையோ எல்லாத்தையும் நாம் செலக்ட் பண்ணிவிட்டு இறுதியில் ஓகேன்ற பொத்தானை அழுத்தினோம்னா என்ன ஆயிரும், பிறகு ஓகே பொத்தானை கிளிக் செய்தால் நாம் என்னென்ன உரையாடல் கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் உரையாடல் பெட்டியில் வச்சு எழுத்துக்களை பூரா வடிவூட்டம் செய்ய முடியும். இப்போ யார் செஞ்சோம்னா அந்த மாதிரி ஒரு எழுத்தை ஒரு வார்த்தையை நாம்
எந்த வகையிலனாலும் மாற்ற முடியும். சரிதானா? அடுத்தபடியாக கண்ட்ரோல் பேலட் மூலம் எழுத்து வடிவூட்டல். கண்ட்ரோல் பேலட் மூலம் எழுத்து வடிவூட்டல். ஏராளமான வடிவூட்டல்களை செய்யும்போது கண்ட்ரோல் பேலட் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நாம் தேர்ந்தெடுக்கும் பொருளை பொறுத்து அதன் காரணிகள் மாறுபடும். கண்ட்ரோல் பேலட் திரையில் தெரியவில்லை எனில் கீழ்கண்ட வழிமுறையை பின்பற்றலாம். பட்டிப்பட்டையில் விண்டோவில் ஷோ கண்ட்ரோல் பேலட் என்பதை கிளிக் செய்யவும், அல்லது விசைப்பலகையில் கண்ட்ரோல் ப்ளஸ் என்ற சாவி சேர்மானத்தை அழுத்தவும். இப்பொழுது கண்ட்ரோல் பேலட் திரையில் தெரியும். இங்கே தெளிவாக அந்த ஒரு படம் மூலமாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேரக்டர் கண்ட்ரோல் பேலட் மூலம் எழுத்துக்களின் பண்புகளை மாற்றி அமைத்தல். தேவையான உரையை தேர்ந்தெடுக்கவும். கேரக்டர் கண்ட்ரோல் பேலட்டில் தேவையான மாற்றங்களை செய்யவும். இப்போ நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே படத்துலையே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ டைம்ஸ் நியூ ரோமன், அப்போ அது என்ன போட்டிருக்கு? டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட். ரைட்டா? 12 அது என்னது? சைஸ். ட்ராக்கிங். ரைட்டா? அது அடுத்து பாருங்கள், பி ஃபார் நம்ம படிச்சிருக்கோம்ல, பி ஃபார் போல்டு, ஐ ஃபார் இட்டாலிக், யூ ஃபார் அண்டர்லைன். அதே மாதிரி எழுத்து கேபிட்டல் லெட்டரா ஸ்மால் லெட்டரா, சின்ன சி இருந்தால் ஸ்மால் கேப்ஸ், பெரிய எழுத்தாக இருந்தால் சின்ன சின்ன சாம்பிள் மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் லீடிங்ஸ், இது எழுத்துக்களுடைய அந்த ஸ்பேசஸ் எந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் ஸ்கேல், நம்ம வச்சுருக்க அந்த அளவு என்ன மாதிரி அளவு, அது ஹரிசாண்டல் ஸ்கேல். ரைட்டா? அடுத்து லாஸ்ட்டில் 0 இன்னு இருக்குல்ல, அது என்னது? ஃபேஸ் லைன் ஷிஃப்ட். ஃபேஸ் லைன் ஷிஃப்ட் இது மாதிரி இருக்கும்பா. இது தான் என்னது? கேரக்டர் கண்ட்ரோல் பேலட். கேரக்டர் கண்ட்ரோல் பேலட். அப்போ இந்த கேரக்டர் கண்ட்ரோல் பேலட் மூலமாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் தேர்வு செய்து நம்ம அதோடைய பண்புகளை மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது நம்ம செய்ய ஆப்ஷன்ஸ், ஏன்னா தேர்வுகள். இப்போ இதை செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அடுத்து பாருங்களேன். இப்போ பாருங்கள், இப்போ தமிழ்நாடுன்னு ஒரு எழுத்து இருக்குது, தமிழ்நாடு. சரியா? இப்போ இந்த தமிழ்நாடில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள், இந்த தமிழ்நாடுன்ற இது எப்படி வந்ததுன்னா, சாதாரணமாக தட்டச்சு பண்ணப்போ ஃபாண்ட் சைஸ் 60 பாயிண்ட்ஸ் வச்சா இந்த அளவில் கிடைக்கும். நீங்கள் பார்த்தா அந்த ஆரோவிலே காட்டியிருக்காங்க பாரு, ஃபாண்ட் சைஸ் 60 பாயிண்ட்ஸ். ஒரு ஆரோ இருக்கா, அது ஒன்று. அடுத்து இந்த எழுத்தோடைய ஸ்டைல் என்னென்னா ஏரியல் பிளாக்கில் போல்டு, ஏரியல் பிளாக்கில் போல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த தமிழ்நாடுன்ற வார்த்தை கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி செஞ்சுருக்காங்க. இப்போ இது கண்ட்ரோல் பேலட்டில் இருக்கிறப்ப டக்குன்னு என்னென்ன எந்த ஸ்டைல் என்ன வேணும், அங்கே உரையாடல் பெட்டியில் நம்ம செஞ்சு முடித்து ஓகே பொத்தானை கொடுத்துட்டு வெளியே வந்த பிறகு தான் பார்க்க முடியும். இங்கே அப்படி இல்லை. அந்த இதை அங்கேயே கிளிக் பண்ணுறப்பயே டக்குன்னு என்னென்ன ஃபாண்ட் ஸ்டைல், சைஸு, கலரு டிஃப்ரெண்ட் எல்லா டிஃப்ரெண்ட்டும் அங்கேயே பார்த்துட முடியும். அப்போ இது இமிடியேட்டாக ஒர்க் பண்ணுறப்போ இது கொஞ்சம் நல்லா எளிமையாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக இங்கே பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் அதே தான். லேப்டாப் அண்டு பால்ம் டாப் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் தட் ஒர்க் ஆன் ரீசார்ஜபிள் பேட்ரிஸ் இப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையில் பாருங்களேன், இப்போ லேப்டாப் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. அப்புறம் அண்டுங்கிறது ஸ்மாலில் இருக்குது. அப்புறம் பால்ம் டாப் அப்படி அது ஒரு கம்ப்யூட்டரோட பேர், ஏன்னா அது கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னு பாருங்களேன், இந்த லேப்டாப் அண்டு பால்ம் டாப்ன்றது ஃபுல்லாக அதோடைய நிறம் மாற்றப்பட்டிருக்கு. ரைட்டா? அதுக்கு அடுத்து இன்னொன்று, அதில் பால்ம் டேப்பில் பி மட்டும் கேப்ஸில் இருக்குது, மீதி எல்லாம் ஸ்மால் லெட்ரு கிடையாது, ஸ்மால் கேப்ஸ். அந்த இதை விட சின்ன எழுத்து. இதில் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் கிடையாது, 2 தான் இருக்கும். என்ன இருக்கும்? கேபிட்டல் லெட்ரு, ஸ்மால் லெட்ரு. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மாறும், ஆல்ஃபபெட் அது தான் மாறும். ரைட்டா? ஆனால் இங்கே அப்படி இல்லை.
கேபிட்டல் லெட்டராகவே இருக்கணும், ஆனால் சின்ன எழுத்தாக மாறணும். இந்த மாதிரி இருக்கா, அதை பார்த்தா தெரியும். அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர், அது வந்து சாதாரண வார்த்தையாக இருக்குது. அடுத்து போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்குது, கொஞ்சம் போல்டாக காமிச்சிருக்காங்க. அப்புறம் தட் ஒர்க்ஸ் ஆன், அது நார்மலான வார்த்தை. அப்புறம் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ்னு கொடுத்துருக்கா, அது கொஞ்சம் சாஞ்சிருக்கும் பாருங்கள், பார்த்தாலே தெரியும். அப்போ இட்டாலிக். அப்போ இதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இது வந்து எப்படி அமைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ரைட்டா? அடுத்தபடியாக இப்போ நம்ம என்ன பார்த்தோம், கேரக்டர் கண்ட்ரோல் பேலட் மூலமாக எழுத்துக்களின் பண்புகளை மாற்றி அமைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம். அடுத்தபடியாக உரையின் நிறத்தை மாற்றுதல். உரையின் நிறத்தை மாற்றுதல். ஃபாண்ட் கலர், ஹவு வில் யூ சேஞ்ச் த ஃபாண்ட் கலர். உரையின் நிறத்தை எளிதாக மாற்றி அமைக்க முடியும். கருப்பு நிறம் அல்லாமல் மற்ற நிறங்களை பயன்படுத்தும் பொழுது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். எழுத்துக்களுக்கு வண்ணமிட வேண்டிய உரையை தேர்வு செய்ய வேண்டும். அதே தான் இப்போ தமிழ்நாடு நாங்கள் செலக்ட் பண்ணாங்க, ஏதோ ஒன்று என்ன பண்ண போகிறோமோ அதை தேர்ந்தெடுத்துட்டு பட்டிப்பட்டையில் விண்டோ ஷோ கலர்ஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்பொழுது கலர்ஸ் பேலட் தோன்றும். அதில் தேவையான வண்ணத்தை கிளிக் செய்ய வேண்டும். எழுத்துக்கள் நாம் தேர்ந்தெடுக்கும் வண்ணத்திற்கு மாறி இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க, முதல் தேர்ந்தெடு, அப்புறம் விண்டோவில் ஷோ கலரில் போயிட்டு என்ன கலர் பேலட்னு என்ன சொல்லியிருக்கேன், தட்டு, வண்ணத்தட்டு. சரியா? அந்த வண்ணத்தட்டு வரும். அந்த வண்ணத்தட்டில் ஏன்னா எல்லா வண்ணங்களும் அந்த ஓவியர்கள்லாம் வரைகிறதுக்கு இருக்கு இல்லையா, அது மாதிரியாக இருக்கும். இந்த காமிச்சிருக்காங்க வரும். விண்டோவில் போய் ஷோ கலர்ஸ் கொடுக்குறாங்க. ஷோ கலர்ஸ் கொடுத்த உடனே அடுத்து பாரு, நல்லா தெளிவாக பாரு. விண்டோவில் ஷோ கலர்ஸ் அல்லது ஷார்ட்கட் கீ வந்து அந்த ஜே இது கொடுக்குறோம். அது கொடுத்த உடனே என்ன நடக்குது, அதனுடைய கலர்ஸ் வந்து என்ன மாதிரி கலர் பேலட் ஒன்று வருது. அந்த கலர் பேலட்டில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிடலாம், என்ன மாதிரியான கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த கலர் பேலட் மூலமாக வண்ணங்கள் நிறைய வரும். என்னென்ன வார்த்தைகளுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த வண்ணத்தட்டில் இருக்கக்கூடிய கலரை செலக்ட் பண்ணிவிட்டு கலரை கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக பூரா உரை நிறம் மாற்றப்பட்டு புது புது வண்ண நிறமாக நம்ம விரும்புகிற நிறத்தில் கிடைக்கும். ஏதாவது சொல்லியிருக்காங்க தம்பிங்களா? ரைட் ராஜா. இப்போ இன்றைக்கி நாம் வந்து என்ன ஆவணத்தில் வந்து உரை தொகுதிகளை வந்து என்ன ஒரு சட்டத்தில் வைக்கிறது, சட்டத்துக்குள்ளே வைக்கிறது, அப்புறம் வந்து ரெண்டாக பிரிக்கிறது, அப்புறம் ஓப்பன் பண்ணுறது எப்படி, சேவ் பண்ணுறது எப்படி, சேமித்தல், அதான் சேமித்தல் எப்படி, ஓப்பன் பண்ணுறதை க்ளோஸ் பண்ணுறது எப்படி, அப்புறம் வந்து விசைப்பலகையிலுடைய சுருக்கு வழிச்சாவிலாம் எப்படி இருக்குது, ஏன்னா ஆவணத்தை திரையுறல் செய்கிறது எப்படி, அப்புறம் ஜூம் டூலை பயன்படுத்துகிறது எப்படி, அப்புறம் கண்ட்ரோல் பேலட் மூலமாக வடிவூட்டல் செய்கிறது எப்படி, கண்ட்ரோல் பேலட் மூலமாக வடிவூட்டல் பண்ணுறது எப்படி, அல்லது கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் உரையாடல் பெட்டி மூலமாக செய்கிறது எப்படி, அப்புறம் உரையின் வண்ணத்தை மாற்றுறது எப்படி, இது போன்றதை எல்லாத்தையும் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி இதோட நம்ம இருக்கோம். தம்பிகளாக கொஞ்சம் கவனமாக படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அப்படின்னா தான் இது வந்து நம்ம வந்து நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்றது உனக்கு என்ன சந்தேகம் வருதுங்கிறத வந்து இப்போ முழுக்க புத்தகத்தில் உள்ளதை தான் நான் எடுத்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரைட்டா? அடுத்து வந்து வீடியோ கண்டென்ட் வந்து இப்போ வந்து நம்ம தெளிவாக ரெடி பண்ணி நான் அனுப்புகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை வந்து ரொம்ப ஒரு புத்தகத்தில் உள்ளதை வந்து சரியாக பாருங்கள், புரியாததை வந்து கேளுங்க, சந்தேகங்களை. ஓகேவா? நன்றி, வணக்கம்.